மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜயோட நல்ல மனசுக்கு விஜய் காவேரி சீக்கிரமாக ஒன்று செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி கிட்ட போய் கேட்பாரு, என்ன காவேரி ஆஃபீஸில் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா? அங்கே இப்போ எதுவும் இஷ்யூஸ் இல்லையே? அங்கே இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். எனக்கு வெண்ணிலா மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கனால அங்கே நடக்கிற எந்த பிரச்சனையுமே வந்துட்டு என்னால் பார்க்க முடியல. பட் நீ வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் டீல் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன்னு கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. கீப் அப் த குட் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன நீங்கள் வேலைக்காரின்னு நினச்சிட்ருக்கீங்களா? நானும் அந்த ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயாக தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். பட் நீங்கள் ரொம்ப பெரிய இது மாதிரிலாம் என்கிட்ட சீன் பண்ணாதீங்க. நான் என்னோடய கடமையை தான் செஞ்சேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேறு மாதிரி ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் கேட்பார், என்ன திடீர்னு ஏன் இப்படி பேசுகிற? நான் பேச வர்றது என்ன, நீ சொல்லிட்டு இருக்கிறது இப்போ என்ன? நான் பேச வர எதையுமே நீ புரிஞ்சிக்க மாட்டியா? நீ நல்லா வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் கற்றுக்கிட்டு பயங்கர ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீ எல்லாமே வந்துட்டு உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும். சப்போஸ் வந்துட்டு என்னோடய ஆப்சன்ஸ்லேயும் நீ கரெக்டாக எல்லாத்தையும் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். உன்னை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி கேட்பாங்க, ஆமாம் உங்களால் மட்டும் எப்படிங்க இப்படிலாம் நடிக்க முடியுது? மனசில் 1008 அழுக்க வச்சுட்டு வெளியில் வந்துட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு என்கிட்ட நல்லவர் மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எனக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுங்க எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ஏன் தான் இப்படி நடிக்க முடியுதுன்னு தெரியல. என்னை பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் இந்த செகண்ட் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அப்படி ஒரு பிடிக்காத இடத்துல ஒருத்தர்கிட்ட அடிமையாவோ இல்லை வந்துட்டு அசிங்கப்பட்டு வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் லாயரை வீட்டுக்கு வர வச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், மியூச்சுவலாக பிரியறதுக்கு எல்லா ஏற்பாடும் நானே பண்ணித்தரேன். அதில் எல்லா ஏற்பாட்லேயும் நானே வந்துட்டு சைன் பண்ணி நானே வந்துட்டு ஒத்துக்கிறேன். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு டிவோர்ஸ்னால் வேணும்னான்னு சொல்லுங்கள், நான் இப்போவே கொடுக்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களை நம்பி தான் நான் வாழணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. ஓகேவா, புரியுதான்ற மாதிரி கேட்க விஜய்க்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். என்ன இவ டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு சிரிப்பு காமிச்சிட்ருக்கா. எனக்கு வேறு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இவன் முன்னாடி சிரிச்சா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, அம்மா இதெல்லாம் உனக்கு யார் காவேரி சொன்னா? நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு தப்பாக தெரியலையா? சரி, இவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்கியே, இவ்வளோ அறிவாளித்தனமாக வந்துட்டு நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக தான் லாயரை வர சொன்னேங்கிறத மாதிரி யோசிச்சிருக்கேல்ல. இந்த அறிவாளித்தனமான யோசனைலாம் நீயா யோசிச்சியா இல்லை வந்துட்டு உனக்கு யாராவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்பாரு. உடனே காவேரிக்கு இன்னுமே கோவம் வந்துடும். இங்கே பாருங்கள், எனக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க கூட சேர்ந்து வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அதுக்காக வந்துட்டு என்னை யூஸ் பண்ணிக்கணுனோ இல்லை வந்துட்டு என்னை டாமினேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எனக்கும் நீங்கள் இல்லாமல் எப்படி வாழணுங்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டரும் வந்துட்டு கால் பண்ணுவாங்க. அந்த டைமில் விஜய்க்கு இவங்ககிட்ட பதிலும் சொல்ல முடியாது. இவங்க வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. காவேரி விஜய் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் விஜய் பாட்டுக்கு அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ரொம்ப சிரிப்பார் அவர். என்ன இவ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? நான் என்னென்னலாம் யோசித்து வச்சுருக்கேன் இவளுக்காக. எல்லா சொத்தையுமே வந்துட்டு ஈக்குவலாக இவளுக்கு பிரித்து கொடுக்கறதாகவும் கம்பெனிலேருந்து வர ப்ராஃபிட்ஸில் வந்துட்டு ஈக்குவலாக ஷேர் பண்ணி இவளுக்கும் வந்துட்டு ப்ராஃபிட் போகிற மாதிரியும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் டாக்குமெண்ட்ஸ் பண்ணி அஃபிஷியலாக வந்துட்டு லாயரை வச்சு எல்லாம் மூவ் பண்ணலாம். அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அஃபிஷியலாக பண்ணணுங்கிறதுக்காக லாயரை வர வச்சு இதெல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தா இவ ஏதோ தப்பாக லூசு மாதிரி யோசிச்சுக்கிட்டு லூசு மாதிரி வந்துட்டு பேசிட்டு போகிறான் இந்த ஆர்வக்கோளாறு. இவளை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு போய் பார்த்தா வெண்ணிலாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றா, திடீர்னு கொஞ்சரா வெண்ணிலாவை, திடீர்னு பார்த்தா வெண்ணிலாவை பற்றி கோவமாக வந்துட்டு என்கிட்டயே பேசுகிறா. இந்த ஆர்வக்கோளாரை புரிஞ்சிக்கவே முடியல என்னால். பட் என்ன இருந்தாலும் என் ஆர்வக்கோளாறு எனக்கு மட்டும்தான். நீ தாண்டி எனக்கு எல்லாமே காவேரி, ஐ லவ் யூ ஸோ மச் டி அப்படின்ற மாதிரி இவருக்குள்ளேயே இவர் பேசிக்குவார். ஆனால் வந்துட்டு காவேரி இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப வந்துட்டு சென்சிட்டிவாக எடுத்துட்டாங்கிறதுங்க இவருக்கு புரியாமல் இவர் பாட்டுக்கு இதை காமெடியாக நினச்சிக்கிட்டு இருப்பார். பட் வந்து இனிமேல் விஜயோட கம்பெனியில் வர எல்லா ப்ராஃபிட்ஸ்லையுமே வந்துட்டு ஈக்குவலாக ஷேரிங் வந்து காவேரிக்கு போகுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் சப்போஸ் 1 lakh ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதில் 50,000 காவேரி அக்கௌண்ட்டுக்கும் 50,000 விஜய் அக்கௌண்ட்டுக்கும் போகிற மாதிரி எல்லா செட்டப்பும் வந்துட்டு பண்ணியிருப்பார். அஃபிஷியலாக எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வந்துட்டு காவேரி பேர்லேயும் மாற்றிருப்பார். அதே மாதிரி நெக்ஸ்ட் இவரோட சொத்து எல்லாத்தையுமே வந்துட்டு காவேரியும் இவருக்கும் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி பிரிக்கிற மாதிரியும் நெக்ஸ்ட்டு பண்ணணுங்கிற ப்ராசஸையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருப்பார். பட் இது எதுவுமே காவேரிக்கு தெரியாது. அப்போ விஜய் யோசிப்பார், ஆமாம் திடீர்னு வந்து இவள் லாயரை வந்துட்டு நான் வர வச்சது டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி இப்படி தப்பாக யோசிச்சிருக்காளே. காவேரி அந்த மாதிரி யோசிக்கிற ஆள் கிடையாது. லாயர் வந்துட்டு கிளம்புனதுக்கப்புறம் இந்த ராகினி தான் போய் காவேரி கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. நான் கூட நினச்சேன் ஏதோ கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கா, எப்பவும் போல் 2 பேரும் ஏதோ கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சா இவ தான் ஏதோ தப்பாக வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கா போல இருக்கு. இவளை பிடிச்சி விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும். இவ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா?
ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கா. காவேரி விஷயத்தில் என் விஷயத்தில் தலையிடாத, மூக்க நுழைக்காதன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான். இந்த அஜய் தான் என்ன பண்ணுறான்னு சுத்தமாக புரியல. இவளை பாட்டுக்கு வந்துட்டு இஷ்டத்துக்கு ஆட விட்டுட்டு இவன் எங்கே ஒளிஞ்சிட்ருக்கானோ தெரியல. இவனுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை. இவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், 4 வாங்கி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த டைமில் ராகினி கிராஸ் ஆகி போவாங்க. ராகினி இங்கே ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்ற மாதிரி விஜய் கூப்பிட, ஐயோ இவர் எதுக்கு கூப்பிடுறாரு, இவன் கூப்பிட்டாலே ஏதாவது ஒரு வில்லங்க இருக்க தான் செய்யும், நார்மலாக பேசுறதுக்கு இவன் கூப்பிடவே மாட்டானே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, சொல்லுங்கள் விஜய், என்ன விஜய், ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் வெண்ணிலாக்கு ஏதாவது பண்ணணுமா சொல்லுங்கள், நான் ரெடியாக தான் இருக்கேன். பாவம் நான் தான் அவங்களெல்லாம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் வந்துட்டு படுக்கவெல்லாம் வச்சேன். அதுக்கப்புறம் காவேரி போய் அவங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, சாப்பிடுன்னு சொல்லி. பாவம் வெண்ணிலாவே டயர்டில் இருக்காங்க. அவங்க ஏதோ பயந்து வந்துட்டு யோசிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்கள வேணும்னே போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ முதல்ல நிறுத்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாதா, இப்படி மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு அசிங்கமாகவே இருக்காதா, எவ்வளோ வாட்டி நான் வார்ன் பண்ணியிருக்கேன், காவேரியை பற்றி எதுவும் பேசாத, காவேரியை பற்றி நீ என்ன போட்டு கொடுத்தாலும் அது எனக்கு ஒரு அளவு கூட 1% அளவு கூட என்னை அஃபெக்ட் பண்ணாது, அதை நான் கண்டுக்கவே மாட்டேன்றது எவ்வளவோ வாட்டி வார்ன் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்து திரும்ப நீ காவேரியை வந்துட்டு என்கிட்டே வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு, வேறு வேலை விட்டு எதுவும் கிடையாதுன்னா கம்முன்னு ஒரு ஓரமாக இந்த வீட்டில் இருந்துக்கோ. அதுக்காக வந்துட்டு காவேரி ஹர்ட் பண்ணுற மாதிரி, காவேரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறேன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான், நான் தொலைச்சிருவேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. காவேரி மட்டும் அழுகிறா இல்லை காவேரி மட்டும் ஃபீல் ஆகுறான்னு எனக்கு காதுக்கு வந்துச்சுன்னா உனக்கே தெரியும் நான் எப்படி மாறுவேன்னு, அவ்வளோதான் சொல்லுவேன். அம்மா காவேரி கிட்ட நீ என்ன போய் வந்துட்டு போட்டு கொடுத்துட்டு இருந்த, என்ன தப்பாக அவளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்த, அவகிட்ட நீ ஏதோ தப்பாக சொல்லியிருக்க, அதை தான் வந்துட்டு என்கிட்ட அவள் ரியாக்ட் பண்ணிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நான் எதுவும் சொல்லலையே, நான் லாயர் வந்திருக்காங்க, கம்பெனி விஷயமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். பட் காவேரி அதை எதுக்கு தப்பாக எடுத்துக்கிட்டான்னு எனக்கு சுத்தமாக புரியல. காவேரி கிட்ட நான் எதுவுமே சொல்லலை விஜய். இப்போ கூட பார்த்தீங்களா, அவள் காவேரி என்னை பற்றி தப்பாக உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்கா, அதனால தான் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிருக்கீங்க. அவளோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, நீங்கள் என்ன தான் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் தாயே நீ கொஞ்சம் கிளம்பு, உங்ககிட்ட பேசவே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா யமுனா வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுமே நிவினை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிவின் ரொம்ப தேங்க்யூ நிவின், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா எனக்கு எதுக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நீங்கள் எங்கள் அம்மா வந்திருக்கும் போது உங்கள் அம்மா என்ன தான் ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள பேசினாலும் நீங்கள் சமாதானமாக பேசி அவங்களுக்கு அனுப்புனீங்க. நீங்கள் சமாதானமாக பேசினனால மட்டும்தான் வந்துட்டு அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. ஒருவேளை நீங்களும் அவங்கக்கிட்ட கோவமாக நடந்திருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. அடுத்தது என்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்துட்டு சால்வ் பண்ணது நீங்கள் தான். உங்களோட நல்ல மனசு எனக்கு நல்லாவே புரியுது நிவின். பட் ஏன் வந்துட்டு என்கிட்ட நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. என் விஷயத்தில் மட்டும் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது நிவின் அப்படின்னு மாதிரி சொல்ல, உனக்கு என்ன எம்னா வேணும், நான் தான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்லையே, இந்த வீட்டில் நீ என்ன வேணுமோ நீ பண்ணிக்கலாம், என்கிட்ட வந்துட்டு நீ எதுவும் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும். நான் பழைய மைண்ட் செட்டில் இருந்தோ இன்னும் வெளியில் வர கிடையாது. உன்னை வந்துட்டு முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி எனக்கு இன்னும் வரல. பட் பிடிச்சோ பிடிக்காமலோ உன்னை நான் மேரேஜ் பண்ணிட்டேன். அதுக்காக வந்துட்டு மற்ற ஆளுங்க மாதிரி உன்னை தள்ளி வச்சு பார்க்குறது, இல்லை வந்துட்டு உன்னை வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டு கஷ்டப்படுத்துறது, அந்த மாதிரி கேவலமான விஷயங்களெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஒருத்தங்க மனசளவில் கஷ்டப்பட்டாங்கன்னா அதை தாங்கிக்கவே முடியாத சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்துருக்கேன். என்னோடய கேரக்டரும் அதே மாதிரி தான். அதனால் எக்காரணத்தை கொண்டும் எப்போதுமே மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் நான். ஸோ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்துட்டு நீ என்கிட்ட சொல்லலாம். அதுக்காக நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நீ ட்ரை பண்ணவே வேண்டாம். நீ பாட்டுக்கு நீ இரு. காலப்போக்கில் வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாம். ஒரு வேளை என் மனசும் மாறலாம் இல்லையா? யாருக்காக இருந்தாலும் மனசு ஒரு கட்டத்துக்கு மேலே மாறதான் செய்யும். என்னையே அறியாமலும் உன்னை நான் ஏற்றுக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல யமுனாவுக்கு ரொம்ப குஷியாயிடும். இந்த ஒரு வார்த்தை போதும் நிவின், ஃபஸ்ட்டு என்னை பிடிக்கவே பிடிக்காது, உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நீ எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த வாயால் உன்னை ஏற்றுக்கிறதுக்கான சூழ்நிலையும் வரும், உன்னை ஏற்றுக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் எனக்கு அமையும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல, இந்த ஒத்த வார்த்தை போதும். நான் இதிலேயே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் உங்கள் கூட குடும்பம் நடத்திட்டுருக்கேன். உங்களை வந்துட்டு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணது தப்பு தான். ஏன்னா உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ அளவு கிடந்த காதலும் அளவு கிடந்த நம்பிக்கையும் நான் அவங்க மேலே வச்சுருந்தேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ பிரச்சனை பண்ணி நான் உங்களை கல்யாணம் பண்ணேன். அந்த கடவுளாக பார்த்து கண்டிப்பாக உங்கள் மனசை மாற்றுவார், என் கூட சேர்த்து வைக்குவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நிவினும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு சிரிப்பார். சிரித்ததுமே ரொம்ப யமுனாவுக்கு குஷியாயிடும். உடனே யமுனா கேட்பாங்க, நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நிவின் பார்த்து முறைச்சிது, இல்லைங்க சாரிங்க, வெளியில் போயிட்டு வரலாமான்னு நான் வெளியில் கூட்டிகிட்டு போ, என்னை வந்துட்டு ஹாப்பியாக அங்கேயும் இங்கேயும் அழைச்சிட்டு போங்க, என்னை ஹாப்பியாக வச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் கோயிலுக்காவது கூட்டிகிட்டு போகலாம்ல, பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? நானும் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் கூட கோவிலுக்காவது போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன்.
ப்ளீஸ் எனக்காக கோவிலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே காலையில் நேரத்தில் கிளம்பிடு, நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்லிட்டு கிளம்பிடுவார். யமுனாவுக்கு ரொம்ப குஷியாயிரும். யமுனா ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே ரூம்குள்ளேயே ஓடிட்டுருப்பாங்க. எப்படியோ நிவின் மனசை கண்டிப்பாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுத்தது காவேரியை காட்டுவாங்க. காவேரி ரூம்குள்ளே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. இவர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாரா, என்னால் இதை நம்பவே முடியல. ஒருவேளை ராகினி பொய் சொல்கிறாளானும் தெரியல, பட் இவர் என்கிட்ட கம்பெனி விஷயமா தான் லாயரை வர வச்சேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லும்போது அவர் கண்ணில் ஒரு துளி அளவு கூட பொய் தெரியவே இல்லை. என்னவா இருக்கும்னு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலையே. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரிஞ்சுக்கிறக்க மனநிலையோ இல்லை புரிஞ்சுக்க கூட பக்குவமோ எனக்கு வரவே இல்லை. இதை நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. பட் விஜய் மேலே எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது. அவர் என்னை மீறிலாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ண மாட்டார். அப்படியே ஒரு வேளை டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் என்னை கேட்காம அவர் பண்ணுவாரா? அந்த ப்ராசஸ் டாக்குமெண்டேஷனில் என்ன இருந்துச்சுன்னு கூட நான் படித்து பார்க்காம சைன் பண்ணது என் தப்பு தான். ஆர்வ கோளாறு அவசரத்தில் இவர் என்னவா இருக்கும்னு யோசிச்சு அதை படித்து பார்க்காம கூட நம்ம சைன் பண்ணிட்டு வந்துட்டோம். இவ வேற விஷயமெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு என்னை இன்னும் பயப்படுத்துகிறா. கான்ட்ராக்ட் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவள் டேரெக்டாக கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி என்கிட்ட ஓப்பனாக கேட்டுருவா. ஓப்பனாக சொல்லி அதை வச்சு என்னை ரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவா. பட் இவளுக்கு பாதி உண்மை ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ, யாருனால தெரிஞ்சிருக்கும்? 100% விஜய் சொல்லியிருக்கிற வாய்ப்பே கிடையாது. பட் யார் மூலிமா இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு தெரில, அல்லது அவளுக்கு தெரிஞ்சிருச்சானோ நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு உண்மை தெரிஞ்சது, நம்மளை பற்றின ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நான் ஆட்டி படைக்க தான் பார்ப்பான். பட் இவளுக்கு என்னன்றது எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த கடவுள் தான் என்னை கண்ணை மூடி பார்க்குறக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் காட்டணும். எக்காரணத்தை கொண்டு விஜய்க்கும் எனக்கும் எந்த விதமான பிரிவும் வந்துடவே கூடாது. என்னால் அவரை பிரிஞ்சு இருக்கவும் முடியாது, அவரோட பிரிவை என்னால் ஏற்றுக்கவும் முடியாதுங்கிறது தான் உண்மை. தயவு செய்து அந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே அழுதுட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி பயங்கரமாக உட்காந்து யோசிச்சுட்ருப்பாங்க. என்னவா இருக்கும் டிவோர்ஸ்னு சொல்லும்போது கூட அவள் பதட்டப்படவே இல்லை. விஜய் என்னை டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டார், என்னை ஏமாத்தாதா, என்கிட்ட போய் சொல்கிறவளை வச்சுக்காதன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக என்கிட்ட சண்டை பிடிச்சா. பட் இந்த கான்ட்ராக்ட்ன்ற அந்த வார்த்தையை கேட்டதுமே அவள் மூஞ்சில் ஒரு மரண பீதி தெரிஞ்சுதே. அவள் ரொம்ப பதட்டமானா. கான்ட்ராக்ட்னு திரும்பி யூஸ் பண்ண அவள் ஃபேஸில் வேர்த்து போய் ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருந்தாலே இதுக்கு பின்னாடி ஏதோ கண்டிப்பாக காரணம் இருக்கும். இது அப்பா கிட்ட இம்மீடியட்டாக சொல்லி என்னங்கிறத விசாரிக்க சொல்லணும். அப்போ தான் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தையும் வச்சு அவளை ஒரே அடியாக க்ளோஸ் பண்ண முடியும். இந்த விஜய் காவேரி போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் அப்போ தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வெண்ணிலா விஷயம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தையாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்ருப்பாங்க.